ஒரு சின்ன கேப்க்கு அப்புறம் திரும்பவும் என்னோடய ட்ராவல் வீடியோஸ் நான் போடுறேன். மலேசியா முடிச்சுட்டு நாங்கள் புக்கிட் கிராபி போனதும் தொடர்ந்து வரும். இந்த கோவிலில் வந்துட்டு நமக்கு ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுத்துக்கலாம். நாங்கள் போனோடனே எங்களுக்கு ஷால் போட்டுட்டு கையில் கயிறு கட்டி விட்டாங்க. அந்த கயிறு நான் இன்னுமே வச்சுருக்கேன். எனக்கு பர்சனலாக முருகர் பிடிக்குன்றனால எனக்கு அந்த கயிறு ரொம்ப ஸ்பெஷல். வெளில வந்தோன்னா ஷாப் பண்ணுறதுக்கு ஒரு 2, 3 கடைகள் மட்டும்தான் மேலே இருக்கும். ஆனால் எல்லா கடைகளுமே பயங்கர எஸ்தட்டிக்காக இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லா பொருட்களுமே. அங்கே வந்துட்டு ஸ்டிக்கர்ஸோடு இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இதில் அந்த ரேட்ஸோடு காட்டுறேன். இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம மலேசியன் கரன்சிக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். நம்மளோட ரூபா 10 அவங்களோட ரூபா வந்துட்டு நம்ம ஊர் காசுக்கு ரூ. 20 அந்த மாதிரி கணக்கில் ரிங்கட்ஸ் இருக்கும். அந்த மணிகள் எல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு கூட ஆசைப்பட்டோம். ஆனால் வந்துட்டு ஃப்ளைட்டில் வரும்போது லக்கேஜ் ஜாஸ்தி ஆகிடும் அப்படின்றதுனால நாங்கள் அதை வாங்கலை. நெக்ஸ்ட் டைம் மலேசியா மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக போனால் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு வாங்கணும் அப்படின்னா மேலே இருக்க கடைகள்லேயே வாங்கிடலாம். கீழே பெருசாக கடைகள் இருக்காது. நாங்கள் கீழே வரும்போது எங்களுக்கு ஒரு கவரில் வந்துட்டு எனக்கு பனானாவும் ஆப்பிள் அந்த மாதிரி துண்டெல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. நான் கீழே வரும்போது கரெக்டாக வந்துட்டு அந்த குரங்கு இருக்கும்போது நான் என்னோட தான் எடுத்து கொடுத்தேன். வைஷூதையும் கையில் தான் இருந்தது. ஆனால் என்னோட தான் ஆப்பிளும் பாலம் எடுத்து நான் கொடுத்துட்டு வந்தேன். எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. நம்ம அதை எடுத்துகிட்டு போய் நமக்கு என்ன ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும்னா அவங்களுக்கு வயிறு நம்பும். கீழே வந்தால் வெஜிடேரியன் சாப்பாடு தான் இருக்கும். நம்ம ஊர் தாலி சாப்பாடு மாதிரி இருக்கும். டீசெண்டாக சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.